அப்ப என்னன்னா அந்த கிளட்ச் வந்து பாத்தீங்கன்னா அந்த காரோட கிளட்ச் ஒரு லாரி ஓட லாரியோட கிளட்ச போட்டு அப்படி ஒரு பழைய அம்பாசடர் காருக்கு போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதெல்லாம் ஓடி இருக்க சீன தெரியும் எனக்கு. படத்துல அத வந்து இந்த லெஃப்ட் காலாலேயே அமர்த்தி பண்ணணும். எது இந்த ஸ்ட்ரெயினான காலு. 10 நாள் ரெஸ்ட் எடுத்து திரும்பி வந்து இது கால் வந்து திருப்பி அப்படி வச்சாலும் திருப்பி என்ன திருப்பி அப்படியே இதாகும். அது இப்படி இந்த இது இருக்கு இப்படிதான் இருக்கும். இப்படி இப்படி ஆயிடுச்சு அந்த இந்த இது இருக்குல்ல டெண்டர் வந்து இப்படி ஆயிடுச்சு. ஆமாமாமா. சோ புரியுது. அத வந்து நம்ம இப்படி பண்ணவே கூடாது. இப்படியே வச்சாதான் அதை ஒட்டிக்கிட்டு நேச்சுரலா ஹீட் பண்ண சான்ஸ் இருக்கு. அப்ப அதுக்கு நான் ரெஸ்ட் எடுக்கணும். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்னா வந்து இது அவங்க ஷார்ட் வச்சிருவாங்க. அவங்க தெரியாம வச்சிருவாங்க. அப்படி என்ன பார்ப்பாங்க. பார்த்தா பாவமா இருக்கும். யாரு நீங்க ப்ரொடியூசரு ஏன் கார் கேட்கல? வேற ஆட்டோமேட்டட் கார் கேட்க இல்ல வேண்டியது தானே? அதுதான் கேளுங்க. அப்ப என்னன்னா அவங்க தெரியாம ஷூட் வச்சிருவாங்க. சோ கரெக்ட்டா வந்து நான் கார் ஷாட்டுக்கு ஏறும்போது பார்த்தா இந்த கார் இருக்கும். அப்ப நான் ஏன்னா அது வந்து யாரு இப்ப நம்ம ப்ரொடியூசர் சேம் எஸ்எல் ஜேவியர் பிரிட்டோ சார் தெரியுங்களா உங்களுக்கு?